Hey dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல எல்லாரும்? I trust that you all are happy, healthy and completely safe. Yes, today it's our English class and we've already learned our first unit அப்பா. அந்த ஒரே ஒரு லெசன் தான் யூனிட் 1ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். யூனிட் 1 எந்த லெசன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அஃபெக்ஷன். ஸோ அஃபெக்ஷனில் லெசன் 1 அப்பா அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தது அண்ட் ப்ரீவியஸ் வீக் அந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தது. நிறைய பிள்ளைங்க அந்த ஆன்சர்ஸ் வந்து தனியாக வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். ஃபியூ கரெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஐ ஹோப் I've did the correction for almost all the students who have sent me the answers. And today we are going to see a grammar segment. And before entering the class, the previous class answer key நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இனி வரக்கூடிய கிளாஸஸ் வந்து வீக்லி கரெக்ட் அந்த டேஸில் வந்து கிளாஸஸ் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். கொடுக்குற கிளாஸஸ் அந்த வீக்கில் இருக்கிற என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் உங்களோட அந்த இன்வால்மெண்ட் வரட்டும். இல்லை ஜஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம், நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியலை, நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறது அதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஸோ கொடுக்குற வீடியோஸை ப்ராப்பராக அழகாக ஃபாலோ பண்ணி படிங்க. சரியா? ஸோ லெட்ஸ் discuss the answers for our previous class. Previous classல just page number 73ல fill in the blanks அப்புறம் true or false அது மட்டும் தான் இருந்தது. fill in the blanks பாருங்க. Meena's village was hit by waves on எந்த தினத்தில் எந்த நாள்ல வந்து மீனாஸ் வில்லேஜ் வந்து சுனாமி வேவ்ஸ்ல ஹிட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கீரை குப்பம் எழுதியிருந்தீங்க. அப்புறம் என்ன நாகப்பட்டினம், நிறைய டிசம்பர் அப்படியெல்லாம் எழுதியிருந்தீங்க. ஆன டிசம்பர் வராது. ஆன எந்த நாள்ல? ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே அப்படிதான் நம்ம சொல்றோம். எந்த நாளை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரப்போசிஷன் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ப்ரப்போசிஷன்ஸ் படிச்சிருக்கும் போது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுல எதனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னு தெரியல. எனிவேஸ், மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை அ வேவ்ஸ் ஆன் எந்த நாள்ல? ஆல்ரெடி அவங்க ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ஆர் தேர்ட் லைன்லேயே கொடுத்துருந்தாங்க பேஜ் நம்பர் 71ல. சண்டே 26th December. What is that day? டிசம்பர் மார்னிங், சண்டே மார்னிங் டிசம்பர்னு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ நான் சண்டேன்னு ஜஸ்ட் அந்த நாளை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆனன்னு கேட்கும்போது அந்த நாள் எதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீனா வாஷ் என்ன வாஷ்ட் அவுட் or Meena's how should you say, the waves hit a coastal village near Nagapatnam அப்படி எழுதலாம். அல்லது the dash area was affected by the waves, massive waves அப்படின்னு கேட்டா என்ன கோஸ்டல் வில்லேஜ் என்ன கீரை குப்பம் அப்படி எழுதலாம். ஆனன்னு கேட்கும்போது அது ஒரு நாளை தான் குறிக்குது. ஸோ சண்டே தான் அதோட கரெக்ட் ஆன்சர். இனி மீனா வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க மீனாவை? மீனா கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்படிதானே? ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரி ஆனதுக்கு அப்புறம் மீனாவுக்கு வீட்டுல அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. எங்க மாத்தினாங்க? ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குள்ள மறுவாழ்வு மையத்துக்கு மாற்றிருக்காங்க. தென் the official's family visited the rehabilitation center for 5 years. சரியா? 5 வருஷமா. அதாவது அஃபிஷியல் அங்கே இருக்கும்போது டெய்லி அவர் விசிட் பண்ணி தான் ஆகணும். அப்படிதானே? அது முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஒஃபிஷியலோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒஃபிஷியல் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல மெயின் ஒஃபிஷியலா இருக்கும்போது டெய்லி விசிட் பண்ணி ஆகணும். ஆனா அது முடிச்சு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு 5 வருஷம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படிதானே? 5 இயர்ஸ்ல இயர்லி ஒன்ஸ் அவர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வந்தது. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ரீஹாப் சென்டர், அவர் ஒர்க் பண்ற அந்த ரீஹாப் சென்டர் வந்து பார்த்துட்டே இருந்தார் இல்லையா? அது எவ்வளவு வருஷம்? 5 வருஷம். அப்படிதானே? ஒன்ஸ் அ இயர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. இனி the official and his wife liked
நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் டிஃப்ரெண்டா எழுதியிருந்தீங்க. நான் சில்ட்ரன்னு கொடுத்துருக்கேன், மீனானும் கொடுத்துருக்கேன். அதாவது அஃபிஷியலுக்கும் ஒய்ஃப்க்கும் அங்கே இருந்த குழந்தைகள், அதாவது 98 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்கல்ல அந்த ரீஹேப் சென்டர்ல. ஸோ எல்லாரையும் பிடிக்கும். அதுல மீனா ரொம்ப யங்கஸ்ட்ங்கிறதுனால ரொம்ப மீனாவும் பிடிக்கும். இதுல நீங்க சில்ட்ரன் எழுதினாலும் ஓகே தான், மீனான்னு எழுதினாலும் ஓகே தான். எனி ஆன்சர், both answer எழுதி வைக்காதீங்க. any answer is right. even in டெஸ்ட்டுக்கு இந்த கொஸ்டின் கேட்டா either you can write children or you can write மீனா. ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. this or this. okay, you have to write either answers. either of the answers are right. you can write any one among that. then மீனா studied in 12th standard இல்லையா? லாஸ்ட் வந்து அந்த ஒஃபிஷியல் வீட்டுக்கு வந்து சாரி ஸ்கூலுக்கு வந்து பார்க்க வரும்போது மீனா எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க? 12th ஸ்டாண்டர்ட், அப்படிதானே? ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த ஆன்சர் கீ ஓட ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட், இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மீனாஸ் ஃபாதர் வாஸ் அ ஃபிஷர்மேன். ஆமா, கண்டிப்பா மீனாஸ் ஃபாதர் ஃபிஷர்மேனா இருந்ததுனால தான் அம்மாவும் மீனாவும் வழி அனுப்ப போனாங்க இல்லையா மீனாவோட அப்பாவை கடலுக்கு போகும்போது. தென் பீப்புள் ran off when the sea water receded. ஃபால்ஸ். அதாவது பீப்புள் ran offனா ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. ran offனா அங்க இருந்து அப்படியே தூரமா ஓடி போயிட்டாங்க, அப்படியே செஞ்சாங்க இல்ல. சீ வாட்டர் அதாவது கடல் தண்ணீர் வந்து உள்வாங்கும் போது என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாரும் அந்த உள்வாங்கின தண்ணீரை பார்க்க அந்த கடல் ஓரமா ஓடி போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக கடல் ஓரமா போயிட்டு இருந்தாங்க. அந்த கடற்கரைக்கு போய் பார்க்க அங்க they were running towards the sea. They did not ran off from the sea. They were running towards the sea to see the sea water getting receded. Okay, so answer is false. இப்போ people ran towards the sea அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா கரெக்ட், அதோட ஆன்சர் ட்ரூ. ஆனா பீப்புள் ran offனா ஓடியே போயிட்டாங்க, அந்த இடத்துல இருந்தே ஓடி போயிட்டாங்கன்றதா அர்த்தம். அது ஃபால்ஸ். இனி three waves hit the village. வில்லேஜ்ல 3 தடவையா வேவ் அட்டாக், அந்த மேசிவ் அட்டாக்ஸ் வந்தது இல்ல, ஜஸ்ட் 2 times தான் இல்லையா? ஸோ அது ஃபால்ஸ் ஆன்சர். தென் official visited the rehabilitation center daily. இதுக்கு நிறைய பேர் ட்ரூ எழுதியிருந்தாங்க. நான் நேரமே சொன்ன அதே பாயிண்ட் தான். அதாவது ஒஃபிஷியல் அந்த ரீஹேப்ல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒஃபிஷியல் டெய்லி போய் தான் ஆகணும். ஆனா இது எந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்குன்னா, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கு அப்புறம் டெய்லி வந்து அந்த மறுபடியும் வந்து அந்த ரீஹேப் சென்டர் பார்த்துட்டே இருந்தாரா? இல்ல. டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு மாறிட்டாரு. அப்புறமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்க வந்து விசிட் பண்ணார் ரீஹேப் சென்டர். ஸோ அது ஃபால்ஸ். ஆன்சர் ஃபால்ஸ். டெய்லி விசிட் அவர் ஒர்க் பண்ணும்போது டெய்லி விசிட் பண்ணி ஆகணும், அது கிடையாது இது கேட்டது. இது வந்து எப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை விசிட் பண்ணாரு? ஜஸ்ட் 5 times தான். ஒன்ஸ் இன் 5 yearsல ஒன்ஸ் இன் அ இயர் அவர் விசிட் பண்றதுக்கு வந்தாரு. தென் த ஒஃபிஷியல் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட். ட்ரூ, அது கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே தானே? So if you have any doubts, you have to check out the previous video. And today let's learn grammar. இன்னைக்கு grammar segment தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. Grammarல mainly உங்களுக்கு கொடுத்திருக்கிற டாபிக், everyone turn on to page number 74, punctuation. அந்த லெசன் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு செக்மெண்ட், அந்த கிராமர் செக்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. and as you can see in this picture, கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி பாருங்க. நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கு, டபுள் கோட்ஸ் இருக்கு, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு, குவெஸ்டின் மார்க் இருக்கு, கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு, தென் கமாஸ் இருக்கு, பிராக்கெட்ஸ் இருக்கு, தென் காலன்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு, காமாஸ் இருக்கு. ஸோ அப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச பங்க்சுவேஷன்ஸ்னா என்னம்மா, எக்ஸ்ட்ராவா நம்ம போடுற இந்த காலன், இந்த சின்ன காலன் போடுவோம், காமா போடுவோம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுவோம், டபுள் கோட்ஸ் போடுவோம், சிங்கிள் கோட்ஸ் போடுவோம். ஸோ இதெல்லாம் தான் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸை அழகா, அந்த சென்டென்ஸை பார்த்த உடனே நச்சுன்னு நமக்கு புரிஞ்சிரும் என்ன சென்டென்ஸ் என்ன இமோஷன்ல சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கொஷின் கேட்கறதா இருந்தா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டா அந்த கொஷின் மார்க் போடுவாங்க இல்லையா, வேர் ஆர் யூ கோயிங் கொஷின் மார்க். ஸோ அப்போ அப்படி கொஷின் மார்க் போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது என்ன ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ், அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க
இல்லையா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி what a wonderful ஹவுஸ் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு அழகான ஒரு வீட்டை பார்த்து நம்ம சொல்லும்போது லாஸ்ட்ல ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போடுவோம், ஒரு ஆச்சரியக்குறி இல்ல. ஸோ அந்த வீடை பார்த்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான இல்லை ஒரு ரொம்ப அழகான ஒரு வீடை பார்த்துட்டு வாட் அ வண்டர்ஃபுல் ஹவுஸ்னா என்ன, அந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போடும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வீடை பார்த்து நல்லா பிடிச்சிருக்கு, ஆர் அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கிறதுனால நம்ம அதை ஆச்சரியமாவோ இல்லை இந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னு புரியுது. அதே மாதிரி நிறைய செட் ஆஃப் லிஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கேரம்ஸ் பிடிக்கும், செஸ் பிடிக்கும், அப்புறம் கோகோ பிடிக்கும், கபடி பிடிக்கும், ரன்னிங் ரேஸ் பிடிக்கும், இப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க இல்லையா. அதுக்கெல்லாம் நம்ம கமா போடுவோம். ஐ லைக் பிளேயிங் செஸ், கேரம்ஸ் ஆர் கபடி அண்ட் கொக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன கமாஸ் போடுறோம். ஸோ நமக்கு அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும் இது என்ன இமோஷன்ல சொல்லியிருக்கு, இது ஒரு கேள்வியா, இது ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸா, இல்லை இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்டா, இது ஸ்டேட்மெண்டா இருந்தா இது யாரை பத்தி சொல்லியிருக்கு, அதுல ஏதாவது சப்ஜெக்ட் நேம் இருக்கா, இல்லை அதுல ஏதாவது பிளேஸ் பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டா போட்டோம்னா நமக்கு நல்லாவே புரியும். இந்த செக்மெண்ட்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு படிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது கிராமர்ல உள்ள ரொம்ப பேசிக்கான விஷயம். நீங்க லாஸ்ட் எவ்வளவு தூரம் இங்கிலீஷ் படிச்சாலும் லாஸ்ட் வரைக்கும் வர வேண்டிய விஷயங்கள். அண்ட் நீங்க அந்த எஸ்ஏ ஒரு ரைட்டிங் செக்மெண்ட், பேசேஜஸ், இதுல எல்லாத்துலயும் நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். நீங்க கிரியேட்டிவா ஏதாவது எழுதணும்னு நினைச்சா கூட இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை நம்ம கரெக்டா போட்டாதான் நம்ம என்ன சென்ஸ்ல அந்த வார்த்தையோ அந்த சென்டென்ஸையோ யோசிச்சிருக்கோம் அதே சென்டென்ஸ்ல வந்து கன்க்ளூட் ஆகும். அது வாசிச்சு பார்க்கும்போது அதே ஒரு சென்டென்ஸ் அதே ஒரு மென்டாலிட்டியில கன்க்ளூட் ஆகணும்னா நம்ம கரெக்டா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் போட்டிருக்கணும். ஓகே, சரி. இங்க பாருங்க நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இம்ப்ரூவ் யோர் குவாலிட்டி அண்ட் சி ஃபுல் ஸ்டாப் ஆர் பீரியட்னு இருக்கு. நமக்கு ஃபுல் ஸ்டாப் மட்டும் போதும். தென் comma, colon, semicolon, then question mark, round brackets, square brackets, quotation marks, apostrophe. இது apostrophe, இது எல்லாருக்கும் சொல்ல தெரியணும். இது apostrophe. ஓகே, apostrophe possessionsக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். My dad's bike or my sister's house அப்படி நம்ம சொல்லும்போது ஒரு ஆளோட பொசிஷன், எனக்கு அவர்களுக்குரியது அல்லது தனக்குரியதுன்ற அந்த பொசிஷனை காமிக்கிறதுக்காக தான் அப்போஸ்ட்ரோஃபி பங்க்சுவேஷன் யூஸ் பண்றோம். தென் எலிப்சிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம டாட் 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 போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எலிப்சிஸ் பாயிண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்கிளமேஷன் மார்க், அண்டர்லைன், ஹைஃபன், வெர்க்யூல், இப்படி நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கு. ஆனா உங்க புக்ல இவ்வளோ எல்லாம் படிக்க இல்லை, ஜஸ்ட் இந்த 4 பங்க்சுவேஷன் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர், தென் ஃபுல் ஸ்டாப், தென் காமா அண்ட் கொஸ்டின் மார்க். இந்த 4 பங்க்சுவேஷன் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஈஸியா படிக்கலாம். என்னெல்லாம் அது, ரிப்பீட் along with me. கேபிட்டல் மார்க்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் நம்ம போடணும், கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. தென் ஃபுல் ஸ்டாப் என்ன, ஃபுல் ஸ்டாப் எங்க நம்ம பயன்படுத்தணுங்கிறது. தென் கொமாஸ் எல்லாம் எங்க நம்ம அதிகமா பயன்படுத்துவோங்கிறது. தென் கொஸ்டின் மார்க் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 4 பங்க்சுவேஷன் மார்க்ஸ் மட்டும்தான். இது அவ்வளவு படிச்சாலே போதும் உங்களுக்கு. வேற இதுல நான் ஆல்ரெடி சொன்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் இல்லையா, அது ஜஸ்ட் உங்களோட ஜெனரல் நாலேஜுக்கு இவ்வளவு பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கு. பட் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த 4 பத்தி மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் நீங்க படிச்சா போதும். சரி, everyone turn on to page number 74, punctuation. Let us buildங்கிற அந்த ஒரு டாபிக் கீழே பங்க்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. ஒரு சென்டென்ஸை அழகா தெளிவா நமக்கு புரியணும்னா இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டா நம்ம போட்டிருக்கோம்னா அந்த என்ன இமோஷன், என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அது அப்படின்றது நமக்கு புரியும். ஓகே, சரி. Let us look at the picture below. இந்த பிக்சர் பாருங்க. See this picture. இந்த பிக்சர் தான் நான் தனியா இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க.
2 பசங்க இருக்காங்க ஒரு ஸ்டடி ரூம்ல. இந்த பையன் எழுதுறான். இந்த பையன் எழுதுறது தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, கேன் வி ஈட் கிராண்ட்பா? அப்போ இந்த பக்கத்துல கிரீன் ஷர்ட் போட்டிருக்கிற அந்த பையன் யோசிக்கிறான், இஸ் ஹி கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? அதாவது கேன் வி ஈட் கிராண்ட்பா, கேன் வி ஈட் கிராண்ட்பா, தாத்தாவை சாப்பிடலாமா? அப்படிதான் இந்த பையன் மீன் பண்ணியிருக்கான். அதாவது இந்த எழுதுனதுல ஃபார் எக்ஸாம்பிள் சி, கேன் வி, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, கேன் வி ஈட் கிராண்ட்பா. ஓகே, அப்படி கேக்குறோம்னா கேன் வி ஈட் கிராண்ட்பாவோட மீனிங் என்ன தெரியுமா? தாத்தாவை சாப்பிடலாமா? தாத்தாவை சாப்பிட முடியுமா? இல்ல. அப்ப இது சென்டென்ஸ் கரெக்டா சொல்லணும்னா கேன் வி ஈட் கமா, ஏன்னா அங்க அது முடியுது. தாத்தா சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம பாஸ் எடுத்து தான் சொல்லுவோம் இல்லையா? அம்மா சாப்பாடு போடுங்கம்மா, பசிக்குது அப்படிதானே. அம்மா, அம்மாவை சாப்பிடலாமா, தாத்தாவை சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம கேட்போமா? கிடையாது. ஸோ கேன் வி ஈட் கமா கிராண்ட்பா, அப்படிதான் அந்த போட்டு அந்த கொஸ்டின் மார்க்கும் போடணும். அப்ப கரெக்டான அந்த பங்க்சுவேஷன் அந்த பையன் போடவே இல்லை. இப்ப இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். see this picture, can we eat grandpa? தாத்தாவை சாப்பிடலாமா? தாத்தாவை சாப்பிட முடியுமா? முடியாது. ஏதாவது ஃபுட், உணவை தான் சாப்பிட முடியும், அப்படிதானே? சோ அப்ப இந்த போட்டதுல இந்த என்ன, அந்த கமா வந்து மிஸ்ஸிங். இந்த கமா வந்து கரெக்டா இந்த பையன் போடல. சோ என்ன ஆகுது, அதோட மீனிங்கே, அர்த்தமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம ப்ராப்பரா அந்த பங்க்சுவேஷன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகுது. நம்ம அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை ப்ராப்பரா போடலைன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அது வந்து ரீடருக்கு கன்க்ளூட் ஆகாது. இல்ல இன்னொருத்தங்க, அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, எப்போ உங்க கொஷின் பேப்பர் எல்லாம், சாரி கொஷின் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணும்போது எப்போவுமே நேம்ஸ் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ல போடுங்க, எப்போவுமே பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல கேபிட்டல், எல்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை நிறைய பேருக்கு நான் அது சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எதுக்கு, நம்ம பார்க்கும் போதே நமக்கு புரியணும். இந்த சென்டென்ஸ் இதுக்கு தான் மீன் பண்ணியிருக்காங்க, இந்த சென்டென்ஸோட அர்த்தம் இதுதான், இதுதான் அந்த சென்டென்ஸோட பெர்ஃபெக்ட் அர்த்தம். அப்ப அதை வந்து அழகா தெளிவுபடுத்தி கொடுக்கறதா இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸோட வேலை. புரியுதா? சோ இந்த பையன் தப்பா எழுதுனது ஜஸ்ட் ஒரே ஒரு கொமா மட்டும்தான் மிஸ் பண்ணான், பாத்தீங்களா? ஆனா அந்த டோட்டல் சென்டென்ஸே வித்தியாசமாயிடுச்சு. கேன் வி ஈட் கிராண்ட்பானா தப்பு, கேன் வி பை, sorry, can we buy what to say, can we buy brother அப்படின்னு கேக்குறோம்னா தம்பியை வாங்கலாமா அப்படி நமக்கு எழுதக்கூடாது. எழுதும்போது கேன் வி பை போட்டுட்டு கமா போட்டுட்டு கேன் வி பை பிரதர் அப்படின்னு. அது இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்டே அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னா ப்ரோ கேன் வி பை, இத கொஞ்சம் கூட போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். கொஞ்சம் கூட மாடரேட் பண்ணி சொல்லணும்னா ப்ரோ கேன் வி பை சம் ஆப்பிள்ஸ். புரிஞ்சுதா? ரெண்டுமே ப்ரோ அப்படின்னு நம்ம கேக்குறோம். அண்ணா இல்ல தம்பி, நம்ம ஆப்பிள்ஸ், கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வாங்கலாமா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா? ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட். ஒரு பாஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா எனக்கு அந்த பென்சில் வாங்கி கொடுமா, எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மா பென்சில் வாங்கி தா அப்படின்னு நம்ம சேர்த்து அம்மா பென்சில் வாங்கி தா அப்படி சொல்லுவோமா? இல்ல, அம்மா அந்த பென்சில் வாங்கி கொடுங்க அப்படிதானே கேட்போம். இல்ல பென்சில் வாங்கலாம் அம்மா அப்படி கேட்போமா? இல்ல இல்ல, அப்படிதானே? சோ அந்த எப்படி நம்ம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றோம், வார்த்தைகள் சொல்றோம், அதே மாதிரிதான் எழுத்து முறையிலையும் நம்ம எழுத பழகணும். சோ எழுதும் போதும் அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் தான் நமக்கு அந்த வார்த்தையோட கரெக்ட் மீனிங்க சொல்லி கொடுக்குது. புரியுதா? அந்த கரெக்ட் மீனிங் வந்து நமக்கு கன்வே ஆகணும். நம்ம எழுதுன ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு ஆள் வாசிக்கும் போது அந்த கரெக்ட் மீனிங் கன்வே ஆகணும்னா எல்லாமே இருக்கணும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, பிளஸ் இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸும் கரெக்டா இருக்கணும். அல்லது ஒரு வார்த்தையோட அந்த சென்டென்ஸோட மீனிங்கே சேஞ்ச் ஆகும். புரியுதா? சரி,
அதுதான் கேன் வி ஈட் கிராண்ட்பா. இப்படிதான் இந்த பையன் எழுதியிருக்கான். ஆனா அது கரெக்டா? தப்பு. ஏன்னா கேன் வி ஈட் கமா. அங்க நம்ம ஒரு பாஸ் விடுவோம், அப்படிதானே? தாத்தா சாப்பிடலாமா, தாத்தா சாப்பிட வாங்க, அப்படிதானே? தாத்தா சாப்பிடுவாங்க அப்படி கேட்போமா? இல்ல. ரெண்டுக்கும் ரெண்டு ஒரு பாஸ் விட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் முடிச்சுதான் நம்ம அந்த அடுத்த கேள்வி கேட்போம் இல்லையா? சரி, அதுதான். அப்போ பக்கத்துல இருக்க பையன் என்ன, அது பார்த்துட்டு அவனுக்கு புரியவே இல்லை. இஸ் ஹி கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? என்ன தாத்தாவை சாப்பிடலாமா, என்ன இவன் எழுதுறான் அப்படின்னு இந்த பையன் யோசிக்கிறான். ஸோ இதுதான் ராமு. இந்த கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது ராமு, அண்ட் திஸ் எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது சோமு. ஸோ ராமு ராமு இதை பார்த்துட்டு என்ன, கேன் வி ஹே ராமு, ஹே ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? ஹே நீ என்ன தாத்தாவை சாப்பிடவா போற அப்படின்னு ராமு சோமு கிட்ட கேக்குறாங்க. ஸோ சோமு அதுக்கு என்ன பதில் சொல்றா? நோ, ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். ஐயோ அப்படி இல்லைன்னு சிரிச்சுட்டு என்ன சொல்றான், பதில் சொல்றான், நான் என்ன இப்போ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்போ ராமு என்ன திருப்பி சொல்றாங்க அதுக்கு, then you should add the correct punctuation. It should be can we eat comma, can we eat grandpa. அப்படிதான் சொல்லணும். புரியுதா? can we eat அப்படின்னு நம்ம அது ஒரு ஒரு சென்டென்ஸ். அதை முடிச்சுட்டு நம்ம யார்கிட்ட சொல்றோன்றது கமா போட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம கூப்பிடுற யாரு நம்ம சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறோம், தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ, அந்த ஒரு சென்டென்ஸ் முடிகிறது மாதிரி இருக்கு, அதை கமா போட்டு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சென்டென்ஸை சேர்ந்து இருக்குன்னா அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது கமா போட்டு நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தொடங்குறது இல்லையா, இல்ல செமிகாலன் போட்டு நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தொடங்குறது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ராமு சோமுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கேன் வி ஈட் கமா போட்டுட்டு கிராண்ட்பான்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு அது கேளு, அப்பதான் புரியும். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, இனி நெக்ஸ்ட் சோமு என்ன சொல்றாங்க அதுக்கு, தேங்க்யூ. ஸோ ஹீஸ் கரெக்டிங் தேர். அவன் அதங்க கரெக்ட் பண்ணி எழுதுறான். ஸோ ராமு என்ன அதுக்கு திருப்பி சொல்றாங்க, punctuation plays an important role to help us understand the sentences. ஒரு வார்த்தைகளையோ இல்ல அந்த ஒரு முழுசான அந்த வாக்கியத்தை நம்ம நல்ல மாதிரி புரிஞ்சுக்கணும்னா நம்ம punctuation கரெக்டா போடணும். இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுதான் ஒரு முக்கியமான பகுதி வகிக்குது. நல்ல மாதிரி ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியத்தையோ புரிஞ்சுக்கணும்னா இந்த பங்க்சுவேஷன்ஸ் கரெக்டா நம்ம போடணும் அப்படின்னு ராமு's explaining that to சோமு. புரிஞ்சுதா? ஸோ சோமுக்கு புரியுது எப்படி எங்க பங்க்சுவேஷன் இப்போ அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம்னா எப்படி பங்க்சுவேஷன் போடணும்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ இனி நமக்கு பேஜ் நம்பர் 75ல இந்த ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன் கேபிட்டல் லெட்டர், சி ஃபார் கேபிட்டல் லெட்டர், எங்கெல்லாம் நம்ம இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். Okay, so capital letter, let us learn some punctuations கொடுத்திருக்காங்க. என்னென்ன? first capital letter C. I am the capital letter. Let's see when and where to use me. எங்க எப்போ நம்ம இந்த capital letter யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகே, சரி. எங்கன்னா first one, while beginning a sentence. இது நானே கொடுத்திருக்கிறது. முதல்ல எப்பவுமே நான் சொல்றதுதான், எப்போ ஒரு வாக்கியம் நம்ம தொடங்குறோமோ ஸ்மால் லெட்டர்ல எப்பவுமே தொடங்கக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட், cow gives us milk, children are playing cricket, we have bull in our house, my uncle came by train. You must use me in the beginning of a sentence. யார? கேபிட்டல் லெட்டரை எப்பவுமே சென்டென்ஸோட பிகினிங், ஒரு வாக்கியத்தோட ஒரு முழுமையான வாக்கியத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணோம். மை நேம் இஸ் ராமு இல்ல, சோ எம் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஐ வாட்ச் மூவிஸ், அப்படிதானே? ஐ எப்போ கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். இல்ல, லீலா லவ்ஸ்
playing. அப்ப L வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். அதே மாதிரி cat is my pet. அப்ப C வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். என்ன மாதிரி ஒரு வாக்கியமா இருந்தாலும் அதுல நீங்க எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் அது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கன்வர்சேஷன் மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்சேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. Shall we go tomorrow அப்படின்னு கேக்குறோம். அந்த ஷால் வந்து எஸ் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஸோ ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் இல்ல ஒரு டயலாக் கன்வர்சேஷன் என்னவா இருக்கு, ஒரு வாக்கியத்தோட முதல் லெட்டர் வந்து எப்பவுமே யூ ஹாவ் டு யூஸ் இட் கேபிட்டல் லெட்டர். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ எங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண போறோம்? எங்க யூஸ் பண்ணோம்? முதல்ல எங்க பயன்படுத்தணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ரூல் while beginning a sentence. ஒரு வாக்கியம் தொடங்கும் போது அந்த முதல் லெட்டர் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர். முதல் வார்த்தை இல்ல, முதல் லெட்டர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். புக் இஸ் our best friend, அதுல பி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. the train runs fast, அதுல டி தான் கேபிட்டல் லெட்டர். ஸோ அது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸோ அது கேபிட்டல்ல இருக்கு. அதே மாதிரி cow gives us milk, இந்த C capital letter because it is the first letter of the sentence. அதே மாதிரி children are playing cricketல C தான் first letter and that is capital. We have bull in our houseல W is the first letter and it's capital. My uncle came by train, M is the first letter and it's caps. புரிஞ்சுதா? இனி next rule, எங்க அடுத்தது வந்து capital letters யூஸ் பண்ணோம். I come in the beginning of the proper noun and in the abbreviations. இது எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதான். எப்பவுமே while presenting a name, ஒரு நேம் இண்டிகேட் பண்ணும்போதோ இல்ல ஒரு இடத்தோட பெயரா இருக்கலாம். ப்ராப்பர் நவுன்ஸ், காமன் நவுன்ஸ் படிச்சிருக்கோமா? அது நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. போன டேர்ம் 1 கிளாஸ்லயும் இருக்கு. காமன் நவுன்னா காமன்லி எதுவா இருக்கலாம். ஸ்கூல், பஸ், என்னவா வேணா இருக்கலாம், லைப்ரரி, அந்த மாதிரி காமனான எல்லா விஷயங்களும், பொதுவான விஷயங்கள். ஆனா பொதுவாக அல்லாம குறிப்பிட்டு ஒரு பெயரையோ ஒரு நபரையோ ஒரு பொருள், குறிப்பிட்டு ஒரு இடத்தோட பெயரையோ ஒரு நபரையோ ஒரு நபருடைய பெயரையோ நம்ம மென்ஷன் பண்றதுதான் ப்ராப்பர் நவுன். புரிஞ்சுதா? அப்படி பார்க்கும்போது பாரதி இஸ் a தமிழ் poet. தமிழ்ங்கிற மொழி வந்து ஒரே ஒரு மொழி தான் தமிழ் மொழி. அப்படிதானே? வேற ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல போயிட்டு நம்ம தமிழ், அங்க வந்து தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டோட மொழி இல்ல, இங்கேயும் தமிழ் மொழி இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்ல. அங்க தமிழ் பேசுற மக்கள் இருப்பாங்களே ஒழி அங்க தமிழ் மொழி இருக்காது இல்லையா? அவங்களோட மொழி இன்னொரு மொழியா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். அப்போ பாரதி அண்ட் தமிழ். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டோட பேர் எழுதும் போதும் இங்கிலீஷ், சோஷியல், சயின்ஸ் இதெல்லாம் எழுதும் போது யூ ஹேவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஒரு இடத்தோட பேர் எழுதும் போது டெல்லி, பாம்பே ஆர் பெங்களூர், கொச்சின், கேரளா, ஃபார் எக்ஸாம்பிள் கொளச்சல், அது சின்ன பிளேசஸ், வில்லேஜஸோட பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்ச கீரைக்குப்பம், நாகைப்பட்டினம், அந்த லெசன் எடுத்து பாருங்க. KN எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் யுனிக்கான, ப்ராப்பரா குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்தையோ நபரையோ இல்ல அந்த ஒரு மொழியையோ இல்ல அந்த ஒரு சப்ஜெக்டையோ இல்ல அந்த ஒரு பிளேஸையோ எஸ்பெஷலி மென்ஷன் பண்ற ஒரு குறிப்பிட்ட நவுன், குறிப்பிட்ட பெயர் சொல்ல மென்ஷன் பண்ணுற இடத்துல நம்ம கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணும். பாரதி, BT, தமிழ் poet, இந்த கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி இருக்கிறது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. பாரதியார் ஒரே ஒரு தமிழ் poet தான் இல்ல, அந்த குறிப்பிட்ட அந்த நபரை தான் சொல்றோம். ஸோ பாரதி, B வந்து கேபிட்டல். அது இல்லாம இந்த நேம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த நேம்ஸ் எழுதும் போது, இப்போ உங்க கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களோட பேர் எல்லாம் நீங்க ஸ்மால் லெட்டர்ல எழுதுவீங்க இல்ல கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவீங்க இல்ல? தர்ஷினி, ஷஹன் அப்படியெல்லாம் எழுதும் போது யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். இல்ல மேரி, சுஜிதா,
அப்படிதானே? இப்ப என்ன பேர் இப்ப மேரி சுஜிதான்னு எழுதும்போது எம்மும் கேபிட்டல்ல இருக்கணும், அதே மாதிரி எஸ்ஸும் கேபிட்டல்ல எழுதணும். அப்படிதானே? அதே மாதிரி முகமது நஃபீஸ்னா எம்மும் கேபிட்டல்ல இருக்கணும், என்னும் கேபிட்டல்ல இருக்கணும். முகமது நஃபீஸ். ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் டு ரைட் த நேம்ஸ். பெனோயல் அப்படின்னு எழுதும்போது பி கேபிட்டல்ல இருக்கணும். அப்படிதானே? ஸோ இதே மாதிரி யூ ஷுட் யூஸ் த கேபிட்டல் லெட்டர்ஸ் while mentioning the names. அது உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்கு? ப்ராப்பர் நவுன் நேம்ஸ், நேம் ஆஃப் அ பிளேஸ், பர்சன், சப்ஜெக்ட், லாங்குவேஜ், கல்ச்சர், எனிதிங். ஓகே, அது ப்ராப்பரா குறிப்பிட்ட அந்த ஒரு பெயர் சொல்ல உணர்த்தும் பொழுது யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். மார்க்கெட் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் இல்லை, அது ஒரு காமனான பிளேஸ். எந்த மார்க்கெட் வேணா இருக்கலாம், ஃபிஷ் மார்க்கெட் இருக்கலாம், ஃப்ரூட் மார்க்கெட் இருக்கலாம், இல்லை வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். மார்க்கெட் வந்து பொதுவானது, காமனானது. குறிப்பிட்டு இந்த மார்க்கெட்னு சொல்லல. அண்ட் அப்படி மார்க்கெட்னு சொன்னாலும் என்ன ஃப்ரூட் இருக்கிற மார்க்கெட் அப்படின்னு எல்லாம் இருக்கா? எக்ஸ்க்ளூசிவா கிடையாது. ஃப்ரூட்ஸ்லேயே நிறைய விதமான ஃப்ரூட் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா? சரி, அதே மாதிரி. ஆனா குமார்ங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கே கேபிட்டல் லெட்டர். இனி வி லிவ் இன் இந்தியா. இந்தியா ஒரே ஒரு நம்ம கண்ட்ரியோட நேம் இந்தியா. அந்த இந்தியாங்கிற கண்ட்ரி நேம் மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரிஸ்க்கு அப்படி நேம் இருக்கா? இல்ல. இந்தியான்னு சொல்லும்போது நம்மளோட கண்ட்ரியை தான் உணர்த்துது. இப்ப புரிஞ்சுதா? இனி அப்ரிவியேஷன்ஸ். அப்ரிவியேஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏடிஎம், எம்பிபிஎஸ், என்சிசி, ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அப்படி நிறைய இருக்குல்ல. நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் நீங்க இந்த இதுல எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஜெனரல் நாலேஜ் ஜிகேல. ஏடிஎம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அதே மாதிரி தென் what another, whatever you can say, MBBS, டாக்டர் படிக்கிற படிப்புக்கு மாஸ்டர் ஆஃப் பேச்சுலர் சயின்ஸ், அது என்ன, வாட் இஸ் தட், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் படிப்பாங்களா, டாக்டருக்கு படிக்கிறது. அதே மாதிரி நிறைய ஐஎஸ்ஆர்ஓ, இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது புரியுதா உங்களுக்கு? அப்ரிவியேஷன்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க. FIR, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ்னா என்ன? அந்த ஷார்ட் ஃபார்ம் மாதிரி, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. இப்போ FIRனு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், முதல் எழுத்துக்களை மட்டும் அப்ரிவியேட் பண்ணி, அதாவது ஷார்ட் ஃபார்ம் போட்டு அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, FIR. இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஏடிஎம்னு இருக்கு, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். ஸோ அதில் ATM தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். அந்த 3 வார்த்தைகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து ATM. ஸோ அப்படி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் capital letter. We have to use capital letter. Okay. So when all to use capital letters ma? Capital letter எப்போ எல்லாம் யூஸ் பண்ணணும்? First, beginning of a sentence. Beginning of a sentence. ஒரு வார்த்தை தொடங்கும் பொழுது நம்ம முதல் இது வார்த்தை, ஒரு வாக்கியம், நாட் வார்த்தை, வாக்கியம் தொடங்கும் பொழுது we will go by bus. So இந்த W வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அந்த வாக்கியத்தோட முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். ஓகே, அடுத்த இனி செகண்ட் என்னம்மா? செகண்ட் எங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும்? எங்க உபயோகிக்கணும்? when you represent proper nouns, mainly indicate பண்ண, அது அப்படி ஞாபகம் வைக்கிறதை விட when you indicate a name of a person, place or any language, subject. ஓகே, அனிமல்ஸ், பேர்ட்ஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அனிமல்ஸ்ல கேட், கவ் இதெல்லாம் காமன் தான்
இல்லையா? அனிமல்ஸ்ல கேட் எந்த பூனையா வேணா இருக்கலாம். எவ்வளோ கவுஸ் இருக்கு, எவ்வளோ கேட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நபரை சொல்லும்போது குமார்னு குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லும்போது அந்த ஆளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? ஸோ மெயின்லி அந்த ப்ராப்பர் நவுன்ஸ் when you indicate a name of a person, place or a subject or language அதெல்லாம் சொல்லும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும். I love to speak English. அப்ப இங்கிலீஷ்ன்றது லாஸ்ட் வேர்ட் இடையில இருக்கு. ஆனா ஈ வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். I love to speak English. தென் அதே மாதிரி அதுல ஐயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐயும் வந்து கேபிட்டல். அதே மாதிரி ஐ எங்க வந்தாலும் கேபிட்டல் லெட்டர் தான். அது உங்க புக்ல இல்லை. ஆனா நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐன்ற அந்த நான் ஐ அப்படி மென்ஷன் பண்ணும்போது எப்பவுமே யூ ஹவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். இந்த மாதிரி ஐ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் சொல்லும்போது? இல்லை. வேற ஏதாவது வாக்கியமா அந்த வார்த்தையா சொல்லும்போது யூ கேன் சி ஸ்மால் லெட்டர் ஐ. ஆனா நான் ஐ இன்னும் மென்ஷன் பண்ணும்போது யூ ஹவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். இனி நெக்ஸ்ட் வேற ஒரு எக்ஸாம்பிள். I met Geeta yesterday. அப்போ கீதாங்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது அண்ட் இட்ஸ் அ நேம் இல்லையா? ஸோ கீதா ஜி கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் டு விசிட் ஆக்ரா. AGRA. ஆக்ரா ஒரு இடத்தோட பெயர். ஸோ ஏ வந்து கேபிட்டல் லெட்டர். ஆக்ரா வந்து லாஸ்ட்ல தான் லாஸ்ட் வேர்டு. ஆனா ஆக்ராங்கிறது ஒரு இடத்தோட பெயர். அப்ப அது வந்து நம்ம ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். அண்ட் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்தோட பெயர் சொல்லும்போது கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆக்ரா ஏ கேபிட்டல் லெட்டர்ல. இப்போ புரிஞ்சுதா? இனி அடுத்த ரூல் என்ன? கேபிட்டல் லெட்டர் வேற எங்க யூஸ் பண்ணலாம்? அப்ரிவியேஷன்ஸ்ல. அப்ரிவியேஷன்ஸ்னா இந்த ஏடிஎம் ஆர் வந்து எஃப்ஐஆர், ISRO, ஸோ அந்த மாதிரி WHO இந்த abbreviations ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கேபிட்டல் லெட்டர். ஓகே தானே? சரிதானே? இனி நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் எங்க உபயோகிக்கணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்டென்ஸ் முடியும் போது நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். I am a full stop. I look like a dot. அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்? ஃபுல் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டாட் நம்ம வைக்கணும். அப்படிதானே? அவ்வளவுதான். அந்த ஃபுல் ஸ்டாப் அப்படியே முடியுது. ஸோ எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் முடியும் போது யூ ஹாவ் டு பிளேஸ் அ ஃபுல் ஸ்டாப். தொடங்கும் போது சென்டென்ஸ் தொடங்கும் போது யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். The first letter should be in capital letter, and when you finish or complete a sentence, that should get completed with the full stop. அப்பதான் அந்த சென்டென்ஸ் எண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்குன்னா அதோட ஃபுல் அர்த்தம் என்னன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சாதான். இங்க பாருங்க, I fly my kite, monkeys live on the tree, I play with Jason, the bird is beautiful, take your book, let us all go to the hotel. So இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிருக்கு அப்படின்றது குறிக்கிறது தான் ஃபுல் ஸ்டாப். ஸோ வேர் ஷுட் வி பிளேஸ் திஸ் ஃபுல் ஸ்டாப்? யூ மஸ்ட் யூஸ் மீ அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒவ்வொரு வாக்கியத்தோடைய முடிவில் நம்ம இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ் முடிவு அடைஞ்சிருக்குன்னு நமக்கு புரியும். ஓகே, ஐ ஃப்ளை மை கீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் my home. I live in my home னு சொல்லி full stop வைக்கணும். அப்படிதானே? Then I like to drive cars. Full stop. புரிஞ்சுதா? அந்த சென்டென்ஸ் முடியும் போது you have to place the full stop. அது ஈஸி தானே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இனி அடுத்தது கமா. கமா எப்படி இருக்கும்?
ஒரு டாட் வச்சுட்டு நம்ம அப்படியே அதை டெய்ல் மாதிரி இழுக்கணும். அப்படிதானே? இதுல டீச்சருக்கு கரெக்டா இது பண்ண முடியாது. இந்த டாட் வச்சுட்டு கமா போட எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு அப்படியே நம்ம இழுக்கணும் டெய்ல் மாதிரி. அதுதான் இங்க புக்ல கொடுத்துருக்கு. ஐ எம் அ காமா, இப்படிதான் இருக்கும் அதோட சிம்பிள். இப்படி வந்து இப்படி இல்லையா? ஸோ அது கரெக்டா இங்க டீச்சருக்கு போட முடியல. ஐ லுக் லைக் அ டாட் வித் அ டெய்ல். ஒரு டாட் பிளஸ் ஒரு டெய்ல் இருக்கு. அப்படிதானே? ஸோ அதுதான் காமா. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இனி பேஜ் நம்பர் 76, சேம் பேஜ் தான். I'm sorry, next page இல்லையா? Next page, page number 76 எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல? To separate words in a list. எங்க நம்ம இந்த commas யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட நிறைய விஷயங்கள் 2, 3 things or list of things நம்ம குறிப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும்? comma யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன்னுக்கு மேற்பட்ட சென்டென்சஸ் இருக்கும்போது, இப்போ 2 சென்டென்சஸ் ஜாயின் பண்ணி ஒரு மல்டி சென்டென்ஸ்டு பேசேஜ் நம்ம எழுதுறோம்னா நம்ம கமா போட்டு தான் ஒரு சில சென்டென்சஸை செப்பரேட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஒன்னுக்கு மேற்பட்ட விஷயங்களை நம்ம குறிக்கும் போது கமா போட்டு செப்பரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கார், பஸ் அண்ட் பைக்ஸ் ஆர் vehicles. Last car, bus, comma, bike or vehicles, no, vehicles, not vehicles, it's vehicles, okay? Car, bus, comma, bike or vehicles no எழுதலாம். But and நம்ம யூஸ் பண்றது எதுக்கு? அந்த preposition எதுக்காக யூஸ் பண்ணோம்? Connecting word ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். Then I invited Raju, Raghu, Stephen and Fatima. I have a ball, bat, balloon and a toy. Eat bun, nuts and rice. We grow mango, banana and papaya. We have pen, pencil and eraser. புரிஞ்சுதா? ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள் தான் அங்க வந்து அடுக்கி பொருட்களா கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? சோ அது வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம செப்பரேட் அப்பதான் தெரியும் இல்லையா? காருங்கிற ஒரு தனி விஷயம், பஸ்ஸுங்கிறது இன்னொரு தனி வெஹிக்கிள் அண்ட் பைக்குங்கிறது இன்னொரு தனி வண்டி இல்லையா? அதே மாதிரி இன்வைட்டட் ரகு வந்து ஒரு பர்சன், ஸ்டீஃபன் இன்னொரு ஆள், ஃபேட்டிமா இன்னொரு பொண்ணு. அப்படிதானே? ஸோ அவங்க வித்தியாசம் தெரியணும். அங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்களையோ பொருட்களையோ விஷயங்களையோ நம்ம குறிக்கும் போது யூ ஹாவ் டு செப்பரேட் வித் கமாஸ். அண்ட் எஸ்பெஷலி ஒண்ணுக்கு மேற்பட்ட சென்டென்சஸை நம்ம குறிக்கும் போது யூ ஹாவ் டு கனெக்ட் தட் வித் கமா. புரிஞ்சுதா? ஐ ஹாவ் அ பால், பேட், பலூன் அண்ட் அ டாய். பால் தனி ஒரு விஷயம், பால்னா பந்து, பேட் அது ஒரு நம்ம அடிக்கக்கூடிய மட்டை பேட். தென் பலூன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் டாய், இது எல்லாமே வித்தியாசமான விஷயங்கள். ஸோ அதை நம்ம எப்படி புரியணும், எப்படி புரிய வைக்கணும்? ஸோ அந்த பங்க்சுவேஷன் மார்க் கொமாவை ப்ராப்பரா போட்டு போகணும். இப்போ புரிஞ்சுதா? ஈஸி தானே இது? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், comma, ladoos and biryani. எல்லாமே தனி விஷயம். ஸ்வீட்ஸ் வேற, ஐஸ்கிரீம்ஸ் வேற, லடூஸ் வேற, பிரியாணி வேற. இப்ப புரிஞ்சுதா? ஸ்வீட்ஸ் முடிஞ்சு நம்ம கமா போடணும், ஐஸ்கிரீம் முடிஞ்சு கமா போடணும், லட்டு முடிஞ்சு கமா போடணும், அண்ட் பிரியாணி. இங்க அண்ட் இல்லைன்னா நம்ம கமா போட வேண்டாம். புரிஞ்சுதா? இங்க அண்ட் இருக்கு, ஸோ இங்க கமா போட வேண்டாம். மற்றபடி அந்த வேர்ட்ஸ் நம்ம பிரிக்கணும்னா யூ ஹாவ் டு செப்பரேட் வித் கமாஸ். இப்போ புரிஞ்சுதா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் a cat, a dog, lovebirds and fish as my pets. போட்டு full stop போடணும். அப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. I have a cat, எனக்கு ஒரு பூனை இருக்கு. A dog, ஒரு நாய் இருக்கு.
லவ் பேர்ட்ஸ் கமா, அங்க ஒரு கமா வரும், அங்க உங்களுக்கு தெரியல. லவ் பேர்ட்ஸ் அதுல ஒரு கமா வரும், அதுல கமா வேண்டாம், அண்ட் வருது இல்லையா, அப்ப அண்டுக்கு முன்னாடி கமா போடக்கூடாது. ஸோ லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் ஆஸ் மை பெட்ஸ் போட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் போடணும். இப்ப புரிஞ்சுதா? பூனை இருக்கு, நாய் இருக்கு, லவ் பேர்ட்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் பெட்ஸா இருக்கு இல்லையா? ஸோ அப்ப நம்ம கமா போட்டு அதை செப்பரேட் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். I like to drive cars, bikes, bicycles, and ships. So இங்க எல்லாம் கமா வரும். I like to drive cars, bikes, bicycles and ships போட்டு லாஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடணும். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே எல்லாருக்கும்? இதுல வந்து கிளியரா எழுத முடியாது. ஸோ இதை புரிஞ்சு நீங்க படிக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஒன்னுக்கு மேற்பட்ட விஷயங்கள் வந்து வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் கமா. விஷயங்களோ, இட் மே பி திங்ஸ், இட் மே பி பர்சன், அந்த ஒன்னுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அப்படியே வரும்போது அது எப்படி தனிப்பட்ட விஷயங்களா இருக்கும்போது யூ ஹாவ் டு செப்பரேட் வித் காமாஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், சேம் பேஜ், question mark. Question mark என்ன? I am a question mark. I am a little crooked. In other words known as interrogation mark. Interrogative sentence, exclamatory sentence எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல படிச்சிருப்போம். டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், interrogative sentences, imperative sentences, exclamatory sentences. So question mark, அதாவது crookedனா என்ன? ஒரு கேள்விக்குறி, அப்படிதானே? ஒரு கேள்விக்குறி முன்னாடியே இருந்தாலே ஒரு சம்திங் டு நோ இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றது தெரியறதுக்கான ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ லிட்டில் க்ரூக்கட்னா என்ன? நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முன்னாடி இருக்கும்போது ஒரு க்ரூக்கட்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னியா அப்படி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதுல பெருசா எதுவும் எடுத்துக்க வேணாம். ஒரு இன்டராகேஷன் மார்க். இன்டராகேஷன்னா என்ன? கேள்வி கேட்கறது. அந்த ஒரு சென்டென்ஸ் நிறைய விதத்துல நமக்கு based on the type of the emotions and expressions, you can divide the sentences as following: declarative sentence, imperative sentence, exclamatory sentence, interrogative sentence. So அதுல interrogative sentences na என்ன? கேள்வி கேட்கும் தன்மையுடைய sentences தான் நம்ம interrogative. interrogate பண்றதுன்னா என்ன? அந்த கேள்வி கேட்பது. Where are you going? When will you come back? Shall I come with you? May I come in? Can I take her with me? Do you want a cup of tea? Do you like to watch movies? Do you teach well? Do you study well? So இதெல்லாமே questions, அப்படிதானே? When will you come back? அப்படின்னா நீ எப்ப திரும்பி வருவ? எப்போ? What is the time? இப்போ மணி எத்தனை ஆகுது? Then will you come with me? நீ என் கூட வருவியா? Can I get you a cup of coffee? உனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கவா? Then do you watch this movie? இந்த மூவி நீ பாப்பியா? Then do you like to drive this car? இந்த கார் உனக்கு டிரைவ் பண்றதுக்கு பிடிக்குமா? ஸோ இதெல்லாமே கொஸ்டின் மார்க்ஸ். கொஸ்டின்ஸ் நம்ம கேள்வி எழுப்புறோம் இல்லையா? ஸோ அதனாலதான் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது அந்த சென்டென்ஸ் நீங்க சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இது வந்து ஒரு கேள்விக்குறி இருக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ். அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு பின்னாடி நம்ம இன்டராகேட்டிவ் மார்க் ஆர் கொஸ்டின் மார்க் நம்ம போடணும். I come at the end of interrogative sentences. End of questioning of a questioning sentence. ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் question பண்ணப்படுற ஒரு வாக்கியமா, கேள்வி எழுப்பக்கூடிய தன்மையுள்ள ஒரு வாக்கியமா இருக்கும்பொழுது நம்ம அதோட எண்ட்ல கொஸ்டின் மார்க் போடுறோம். அப்படிதானே? நம்ம நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிருக்கோம். அதுக்கு பேக்ல எல்லாம் நிறைய கொஸ்டின் ஆன்சர், வாட், வென், வேர், இல்ல ஹவு,
how does it, explain, mention அப்படியெல்லாம் கேட்டா கொஸ்டின் மார்க் இருக்காது. எக்ஸ்பிளைன் மென்ஷன் எல்லாம் சொன்னா நம்மளே அது சொல்லணும். தட் இஸ் சிம்பிள் இன் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். மத்த மாதிரி fill in the blanks அதெல்லாம் வந்து நீங்க full stop மட்டும் தான் போடுவீங்க. when will, நீங்க சயின்ஸ்ல எடுத்து பாத்தீங்கனாலே என்ன, what are the types of food you have learned அப்படின்னு கேட்கும்போது raw food and cooked food. அப்ப அது what are the types of food அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன ஃபுட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. வாட், வென், வேர், ஹவு மச், டூ யூ, வில் யூ அப்படியெல்லாம் கேட்கும்போது இஸ் ஹி அப்படியெல்லாம் கேட்கும்போது கொஸ்டின் மார்க். அது நீங்க அந்த சென்டென்ஸை தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கொஸ்டின் மார்க் சென்டென்ஸ், கொஸ்டினிங் சென்டென்ஸா இல்ல நார்மல் சென்டென்ஸா. புரிஞ்சுதா? இஸ் ஹி எ டாக்டர், அவ ஒரு டாக்டரா, அப்படிதானே தமிழ்ல அதை கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இஸ் ஹி எ டாக்டர், அவன் ஒரு டாக்டரா அப்படின்னு கேள்வி எழுப்புறோம். ஸோ கொஸ்டின் மார்க் பண்ணும். when will the train come, ட்ரெயின் எப்போ வரும், ஸோ கொஸ்டின் மார்க் போடணும். what are you doing, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஸோ கொஸ்டின் மார்க். do you have a book, உன்கிட்ட ஒரு புக் இருக்கா அப்படின்னு, ஸோ அது கொஸ்டின் மார்க். who won the match, இந்த மேட்ச் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு, மேட்ச் யார் ஜெயிச்சாங்க, போன மேட்ச் யார் ஜெயிச்சாங்க, ஸோ அது கொஸ்டின் மார்க் அகைன். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் நேம், that is a simple sentence and you have to use. so இந்த மாதிரி அந்த கேள்வி எழுப்பும் தன்மையோட அந்த questioning sentence வரும்போது you have to use question mark at the end of the sentence. you know how a question mark will look like. எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்குன்னு தெரியும்ல, just அப்படியே இப்படி வந்துட்டு you have to put a dot at the end. ஓகே தானே? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். so let me ask another. will you learn punctuations அப்படின்னு கேட்டு question mark. நீங்க punctuations படிப்பீங்களா? புரியுதா? அதே மாதிரி may I come in, may I come in, நான் உள்ள வரலாமா இல்ல. how is your work, உன் வேலை எப்படி இருக்கு, கொஸ்டின் மார்க். இப்போ புரிஞ்சுதா? இந்த மாதிரி கேள்வி எழுப்பும் தன்மையுடைய அந்த சென்டென்சஸ்ல யூ ஹாவ் டு யூஸ் கொஸ்டின் மார்க் அட் த எண்ட், கடைசியில அந்த கொஸ்டின் மார்க் போடணும். இப்போ புரிஞ்சுதா பிள்ளைங்களா? கேபிட்டல் லெட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கேபிட்டல் லெட்டர் பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ்ல, ஒரு வாக்கியத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ்ல நம்ம கேபிட்டல் லெட்டர் போடணும். அண்ட் பிளஸ் அதே மாதிரி வேற எங்க, when you mention something proper noun, அதாவது name of a person, place, language or subject அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது ப்ராப்பர் நவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லை உணர்த்தும் பொழுது you have to use the starting letter with capital letter. then abbreviations, அதாவது full forms or அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல் ஃபார்ம்ஸ்ல அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் போடுற அந்த அப்ரிவேஷன்ஸ்ல யூ ஹேவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். இப்போ புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் எங்க யூஸ் பண்ணுவோன்னு? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி ஸ்டடிட் வாட் இஸ் தட், ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் எங்க யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ்ல நம்ம ஃபுல் ஸ்டாப், அப்பதான் அந்த வாக்கியம் முடிவு பெற்றிருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கொமா எப்படி இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்டாப் பிளஸ் அது கூட ஒரு டெய்ல், இல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் பிளஸ் அதுல ஒரு டெய்ல். இது எங்க யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் ஆர் லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஈச் சென்டென்ஸையோ அல்லது ஈச் வேர்டையோ செப்பரேட் பண்றதுக்காக நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸோ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸோ இருக்கு. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு வித்தியாசமான அந்த வேர்ட்ஸையோ அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸையோ செப்பரேட் பண்றது காமாஸ். I like tea, coffee, milk, badam milk and milkshakes. புரிஞ்சுதா?
So on the list of things you have to put commas. Then finally question mark. அது கேள்வி எழுப்பு தன்மையுடைய எல்லா questions end of a questioning sentence you have to use a question mark. Okay, ரொம்ப simple. நிறைய explain பண்ணியாச்சு. Already உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இனி homework page number 76. Where is my cat? என் cat எங்க இருக்கு? Jane ate an apple. Jane ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்க. The book is on the table. Ravi wants book, pencil and pen. Book, pen and pencil. Do you play football? My favorite color is blue. Lima is a good singer. Do you like pet animals? He likes shirts, pants and shorts. How are you? So இந்த sentences எல்லாம் நீங்க correct punctuation marks போடணும். For example, first one மட்டும் நான் சொல்லி கொடுக்கிறேன். Where இந்த sentence start பண்ணும்போது you have to use capital letter. So இதோட answer எப்படி வரும்? Where capital letter HER is my cat. கேள்வி எழுப்பேன் பூனைக்குட்டி எங்க? So where is my cat? பூனை எங்க? So அதனால question mark. Question mark போட்டதுக்கு அப்புறம் full stop போட்றாதீங்க. இங்க கீழே dot போட்டுட்டு இங்க ஒரு full stop போட்றாதீங்க. அது தப்பு. So question mark போட்டுட்டு அப்படியே முடிச்சிடணும் அந்த sentence. Okay? சரி. இத homework பண்ணிடலாமா? இத டெக்ஸ்ட் புக்லயே பண்ணிடுங்க. இனி நான் next ஒரு homework கொடுத்திருக்கேன். additional homework. எப்பவுமே உங்களுக்கு தெரியும். grammar portion வரும்போது additional homework கொடுப்பேன். Dia visited Taj Mahal last month. She likes movies, shows and web series. May I serve this delicious dessert? Meena calls the official Appa. Have you met my friend Anna? So, in the sentences you have to rewrite with proper punctuations. Okay? Punctuation போட்டு கரெக்டா எல்லாமே question mark எங்க வரும், full stop எல்லாம் எங்க போடணும்ன்றத பார்த்து you have to write. Okay? That's it for today's class, students. இந்த portion நல்லா புரிஞ்சு படிங்க. உங்க page number 70 I have not mentioned here. 76ல இருக்கிற உங்க homework textbookலயே முடியுங்க. And additional homework just ஒரு 5 sentences தான். அது உங்க notebookல எழுதி எடுத்துட்டு you have to send the answers to my private WhatsApp. Okay, my WhatsApp numberக்கு group வந்து blockல தான் இருக்கும். So என்னோட WhatsApp numberக்கு you have to send the answers. அதாவது page number 76ல இருக்கிற இந்த homework அது உங்க textbookலயே முடிங்க. Additional homework உங்க notebookல முடிங்க. Okay, that's it for today's class, students. Hope you all would have understood all the classes. For example, if you take science class நாலும் புரிஞ்சு படிக்கணும். இந்த கிளாஸ்னாலும் உங்களுக்கு புரிஞ்சு தான் நீங்க படிக்கணும். புரியுதா? ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். அதனால தான் இவ்வளோ லெங்க்தியாக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ if you have any doubts, you can follow the video. You can skip and go back to the portion what you have felt as doubt, and then you can revisit the video. Okay, that's it. For any more clarifications, even if you don't understand இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா you can call me anytime. Maybe if I'm busy that time, I'll call back later. That's it. You have to complete your homework and send it to me. Thank you so much and take care.